வடக்குக்கு நாளை முதல் மழை, பிரதீபராஜா எச்சரிக்கை. விஜயின் தாவேகவிற்கு விசில் சின்னம், மகிழ்ச்சியில் ரசிகர்கள். எம்பிக்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் சபாநாயகரின் அறிவிப்பு. யாழில் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கருவிகளை பொருத்த நடவடிக்கை. அசோகர் அன்பளவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை, மதும பண்டார விடுத்த சவால். இந்தியாவிற்கு பயணமாகும் நாமல் ராஜபக்ச. மர்மமான முறையில் உயிரிழந்த நபர், பல மர்மங்கள் உள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் அப்பக்கடையில் அரசியல் நடத்துகிறார்களா பிரஜாசக்தி குழுவினர். புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்த வடக்கு மாகாண ஆளுநர். கண்டியில் கண்டெடுக்கப்பட்ட மர்மக்கள் தொடர்பில் வெளியான பரபரப்பு தகவல். இலங்கையில் வேலையை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர், வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட பல கோடி ரூபாய் சொத்து அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள். இனி விரிவான செய்திகள். வடக்குக்கு நாளை முதல் மழை, பிரதீபராஜா எச்சரிக்கை. நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானதுமான மழை கிடைக்கும் என புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகாம்புத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இவர் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானதுமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயின் தாவேகவிற்கு விசில் சின்னம், மகிழ்ச்சியில் ரசிகர்கள். விஜயின் தாவேகவிற்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் விசில் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் படப்பிரச்சினை, சிபிஐ விசாரணை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை விஜய் சந்தித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் தலைமையில் கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் கோரப்பட்டது. ஆட்டோ, விசில் மற்றும் கிரிக்கெட் மட்டை ஆகிய 3 சின்னங்களை கோரி தவேக தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தது. பல்வேறு கட்சிகளின் சின்ன கோரிக்கைகளை ஆய்வு செய்த பிறகு விசில் சின்னம் தாவேகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விசில் சின்னம் தமிழகத்தின் முன்பு வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது காலியாக இருந்ததால் தாவேகவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. தாவேகவின் இந்த சின்ன ஒதுக்கீடு கட்சியின் தேர்தல் பயணத்திற்கு பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளது. விசில் சின்னம் தமிழகத்தின் மக்களிடையே பரவலாக அறியப்பட்ட சின்னம் என்பதால் வாக்காளர்களிடம் எளிதில் அடையாளம் காணப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எம்பிக்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் சபாநாயகரின் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு மனுவின் பிரதி தனக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அரசியலமைப்பின் 121 உறுப்புரைக்கமைய இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாயக்காரவினால் கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த சட்ட மூலத்திற்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்வதற்கு அன்றிலிருந்து 14 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் மீதான 2வது வாசிப்பு விவாதம் அடுத்த மாத இறுதியில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் 512 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழின் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கருவிகளை பொருத்த நடவடிக்கை. சட்டவிரோத செயற்பாடுகள், கலாச்சார சீரழிவுகளை கட்டுப்படுத்த வேலணையில் நுழைவாயில் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேலணை பிரதேச சபை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போதே சமூக விரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக தவிசாளர் தெரிவித்திருந்தார். அண்மை காலமாக வேலணை பிரதேசத்தில் சமூக விரோத செயற்பாடுகளும் சட்டவிரோத செயற்பாடுகளும் அதிகரித்து வருவதாக பலதரப்பட்டவர்களிடமிருந்து சுட்டிக்காட்டப்பட்டு வரும் நிலையில் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய அமர்வின் போது சமையில் ஆளுகைக்குட்பட்ட அசோகர் அன்பளவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை, மதும பண்டார விடுத்த சவால். முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோகர் அன்பல வாக்காளர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நாடாளுமன்ற விதிகளை மீறியதால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ஜேவிபிக்கு சவால் விடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்தார்.
மேலும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு தான் கலாநிதி பட்டம் பெற்றதாக கூறி பொது தேர்தலில் போட்டியிட்டதாகவும் பின்னர் பட்டச்சான்றிதழை வழங்க தவறிவிட்டதால் பொதுமக்களின் நம்பிக்கையை அப்பட்டமாக மீறியதாகவும் அவர் கூறினார். ஜேவிபி போன்ற ஒரு கட்சி மோசடி மற்றும் ஊழலை கடுமையாக விமர்சிக்கும் போது பொய் சொன்னதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வளவுக்கு எதிராக இன்னும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்காதது ஆச்சரியமாக இருக்கிறது என்று மதும பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கு பயணமாகும் நாமல். இந்திய குடியரசு தின நிகழ்வுகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சில எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்தியாவுக்கு செல்ல உள்ளனர். அதன்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒடிசா மாநிலத்திற்கு பயணமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ள குழுவினர் உலகின் மிகச்சிறந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையமாக கருதப்படும் ஒடிசா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு செல்ல உள்ளனர். அத்துடன் விஜயன் காலத்திற்குரிய பௌத்த தொல்பொருட்களையும் பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணம் தொடர்பான கலந்துரையாடல் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்த நபர். பல மர்மங்கள் உள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. களுத்துறை இத்தேபான பகுதியில் தனியாக வசித்து வந்த 53 வயதுடைய நபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலத்திற்கு அருகில் மரணத்திற்கு பயப்பட வேண்டாம் என்ற தலைப்பிலான சிறிய புத்தகம் மற்றும் வெற்று விசப்பூத்தல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் விஜயசேன விமல் தசநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராவார். இவருக்கு 8 சகோதரர்கள் இருப்பதும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. திருமணமாகாத இவர் நீண்ட காலமாக வீட்டில் தனியாகவே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி 119 அவசர இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதேபான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சாணகலச தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்டனர். இதன்போது சமையலறை நுழைவாயிலில் அவர் விழுந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அவரது வலது தோள்பட்டைக்கு கீழே காயங்கள் காணப்பட்டதாகவும் இடது கையை விலங்குகள் கடித்ததற்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். உடல் நீல நிறமாக மாறியிருந்ததாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மத்துகம மேலதிக நீதவான் புத்திக மல்தெனிய சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். சடலம் களுத்துறை நாகொட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனினும் மரணத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பில் அப்பக்கடையில் அரசியல் நடத்துகிறார்களா? பிரஜாசக்தி குழுவினர். மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கோட்டைக்கல்லாறு பிரதான வீதியோரத்தில் அப்பக்கடை செய்து வரும் பெண்களின் கடைகளை அப்புறப்படுத்துமாறு கூறவில்லை என பிரஜாசக்தி குழு தலைவர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் கூறுவது போன்று தமது கிராமத்தின் பிரதான வீதியோரத்தில் அப்பம் விற்கும் கடைகள் அமைந்துள்ளன. அவர்களை நாம் எந்த காரணம் கொண்டும் எழுப்புமாறு கூறவில்லை. வீதியோரத்தில் இவ்வாறு சிறிய சிறிய அப்பக்கடைகள் உள்ளதால் வீதியில் நடந்து செல்பவர்களுக்கு இடையூறு ஏற்படுகின்றன. அத்துடன் வீதி விபத்துகளும் ஏற்படுகின்றன. எனவே முதற்கட்டமாக அப்பம் விற்பனை செய்யும் கடை வைத்திருப்போர் சற்று ஓரமாக பின்தள்ளி தமது கடைகளை வையுங்கள் என நாம் அவர்களுக்கு ஆலோசனை தெரிவித்திருந்தோம். அதன் பின்னர் ஒவ்வொரு கடைக்காரர்களுக்கும் 1,50,000 பெறுமதியான நடமாடும் கடை அமைத்து தரப்படும். அதனை அவர்கள் கடற்கரை போன்ற வேறு இடங்களுக்கு நகர்த்திச் சென்று வியாபாரம் மேற்கொள்ளலாம் என தெரிவித்திருந்தோம். இதனை திரிவுபடுத்தி தவிசாளர் அரசியல் செய்கிறார். எனவே அரசியல் வங்குரோந்தை வைத்து விளையாடாமல் எமது பிரஜாசக்தியுடன் இணைந்து செயற்பட வாருங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளார். புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்த வடக்கு மாகாண ஆளுநர். புலம்பெயர்ந்து வாழும் எமது உறவுகள் எமது பிரதேசங்களில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அழைப்பு விடுத்துள்ளார். பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வளாகத்தில் நேற்று நடந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். போர் சூழல் காரணமாக கடந்த 1985ஆம் ஆண்டு மூடப்பட்டு பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பதற்காக அரசாங்கத்தால் முதற்கட்டமாக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதியின் மூலம் 9 மாதங்களின் அடிப்படை உட்கட்டுமானங்கள் அமைக்கப்பட உள்ளதுடன் சுமார் 6.3 பில்லியன் ரூபாய் முதலீட்டில் அரச தனியார் கூட்டு பங்காண்மை மூலம் 30 மாதங்களில் இந்த தொழிற்சாலை முழுமையாக நிறுவப்பட எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த தொழிற்சாலை அரசு தனியார் கூட்டு பங்காண்மை மூலமாக இயங்க உள்ளது. இந்த விடத்தில் நான் புலம்பெயர்ந்து வாழும் எமது உறவுகளுக்கு ஒரு பகிரங்க வேண்டுகோளை விடுக்கிறேன். நீங்கள் எமது மக்களின் அன்றாட நுகர்வு தேவைக்கு பணம் அனுப்புவதை விட இவ்வாறான நிலையான உற்பத்திகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும். எத்தனையோ எம்மவர்கள் எமது மண்ணில் முதலீடு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கில் அமையவுள்ள 3 பாரிய முதலீட்டு வலயங்களில் ஒன்று இந்த பரந்தன் பிரதேசத்தில் அமைய உள்ளது. இது எமது வடக்கு மாகாண இளையோருக்கு, குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கண்டியில் கண்டெடுக்கப்பட்ட மர்ம கல் தொடர்பில் வெளியான பரபரப்பு தகவல். கண்டி கலகா பகுதியில் உள்ள கோவிலுக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட மர்மக்கல் சந்தை மதிப்பில்லாத சாதாரண லேப்ரடோரைட் வகையைச் சேர்ந்தவை என தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கல் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் இது உயர்தர வணிக அல்லது சந்தை மதிப்பை கொண்டிருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். இது லேப்ரடோசென்ஸ் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக நீல நிறத்தை கொண்டுள்ள இது மற்றொரு பாறைக்குள் பொதிந்துள்ள சிறிய அளவிலான கல் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது பெல்ஸ்பார் வகையைச் சேர்ந்த ஒரு கனியமாகும். இதன் தனித்துவமான கனிய குணாதிசயங்களை எளிதாக கண்டறிய முடியும். இந்த கல்லின் மீது ஒளிவிழும் போது ஏற்படும் வானவில் போன்ற காட்சி தரும் தோற்றத்தை கொண்டுள்ளது. இத்தகைய தோற்றத்திற்காகவே இது பிரபலமாக அறியப்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் வேலையை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர் வெளியான தகவல். இலங்கையைச் சேர்ந்த சுமார் 1,80,000 தொழில் வல்லுநர்கள் வேலைகளை இழக்கும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ என்று அறிய வந்துள்ளது. இவ்வாறு அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்களில் 1,79,290 பேர் எழுதுவினைஞர்கள் வேலைகளில் பணிபுரிபவர்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டினால் நாட்டில் சுமார் 1.83 மில்லியன் பணியாளர்களின் தொழில்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இலங்கையில் பணிபுரியும் மக்களில் சுமார் 22.8% பேர் செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் வேலை இழந்துள்ளதாக கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் உள்ள வங்கிகளில் இனிவரும் காலங்களில் வெறும் நிதி லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது கற்றல் மூலம் வருவாய் என்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாரம்பரிய நிதி வருவாய் கணக்கீடுகள் இனி போதுமானதாக இருக்காது. தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கு தரவுத்திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்காக வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் என அவர் அறிவித்துள்ளார். அத்துடன் டிஜிட்டல் மாற்றத்தை வெறும் தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளாக பார்க்காது வங்கியின் அடிப்படை நிதி மூலோபாயமாக கருத வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். காலநிலை அபாயங்கள் என்பவை நிதி அபாயங்களே. அவை வங்கிகளின் சொத்து மதிப்பு மற்றும் கடன் செயற்திறனை நேரடியாக பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட பல கோடி ரூபாய் சொத்து அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள். ரத்னபுரி ஹெகலியகொட பகுதியில் ஒருவரால் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட 62 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஹெகலியகொட பகுதியில் வசிக்கும் ஒருவர் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சொத்துக்களை ஈட்டியதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஹெகலியகொட ரத்னபுர சாலைக்கு அருகில் பல மில்லியன் பெறுமதியான 3 காணிகள், அதில் கட்டப்பட்ட நவீன ஒற்றை மாடி வீடு மற்றும் 2 மாடி வீடு கொண்ட நிலம் ஆகியவற்றை சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விசாரணை தொடர்பாக மேற்படி சந்தேக நபர் நவம்பர் 12, 2025 அன்றும் நவம்பர் 21, 2025 அன்றும் சட்டவிரோத சொத்துக்களின் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு அவிசாவளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவரது பெயரில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்தை 7 நாட்களுக்குள் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது நேற்று முதல் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சந்தேக நபரும் அவர் சம்பாதித்த சொத்துக்களையும் முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.